அஷூரில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சர்வீஸ் ஐடென்டிட்டி. ஒரு விஷயம் நமக்கு ஆத்தரைஸ் ஆகணும் ஆகக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த ஐடென்டிட்டி தான். நம்ம பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணுறது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், நம்ம பிக்சர் மோடில் லாகின் பண்ணுறது, நம்மளை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ இதில் அஷூரில் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி சர்வீசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஷூரில் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது. இந்த ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னா, அஷூரில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பிளேஸ் தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. உதாரணமாக சர்வரை சொல்லலாம். ஸோ சர்வர் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸாக இருக்கோ, அதே மாதிரி தான் அஷூரில் நம்ம சர்வீசஸ் டிப்ளாய் பண்ணியிருப்போம். ஸோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நம்ம தேவையான யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துப்போம். இந்த ஆர்கனைசேஷனில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அவுட்லுக்கில் நம்ம இமெயிலை கிரியேட் பண்ணுறோம். ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 10 யூசர் 20 யூசர் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒவ்வொரு யூசராக கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு என்ன ஆத்தரைசேஷன் வேணும், என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இதுவே ஒரு 5000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வேலை பார்க்குற கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆக்சஸ் கொடுக்கணும், என்ன பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷனை செட் பண்ணிடுவாங்க. அப்படி செட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் அந்த பர்டிகுலர் யூசரை ஆட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணும், என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ அந்த குரூப்பே அந்த யூசருக்கு கொடுத்துரும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம்னா யார் யாருக்கு இருக்குது யார் யாருக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் ஸோ இந்த ரூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த குரூப்பில் ஒரு யூசரை ஆட் பண்ணிட்டா அந்த குரூப்புக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தை டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ ஸோ சேம் திங் அந்த யூசருக்கும் வந்துடும். ஸோ ஐடென்டிட்டியில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அந்த ஆக்சஸ் பர்மிஷன் தான். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான பர்மிஷன் கொடுத்துருக்கோம், அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணலாமா வேணாமா, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஐடென்டிட்டி சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் நான் நாளைக்கு இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.